வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம பாட்டி ஆதிக்கிட்ட சத்தியமாகறாங்க. இந்த பாரதி எது வேணாலும் சொல்லி என் பேட்டி மோசமானவனி சொல்லுவா, அதெல்லாம் நம்பி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆதிக்கிட்ட கேட்க நேரம் ஆதி சத்தியம் பண்ணுறாங்க. இந்த பாரதி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு எவிடன்ஸை கொண்டு இந்த மித்ரா நல்லவ இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டானா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது பாட்டி. ஆனால் இந்த பாரதி அதுக்கு முன்னாடி எதுவும் நிரூபிக்கலை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஒரு வாக்கை ஆதி கொடுக்குறாங்க. இந்த செய்து பார்த்தோன்னா வேறு வழியே இல்லை, நான் எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த பாட்டிக்கிட்ட என் கல்யாண ஃபோட்டோவை காட்டலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கல்யாண ஃபோட்டோவை காட்டி நானும் ஆதியும் கணவன் மனைவி பாட்டி, இது உண்மைதான், எங்களுக்குள்ளே இருந்த உறவு எப்படி முறிஞ்சதுன்னா அவர் ஒரு பிரச்சனையில் பழைய நினைவுகளை அவர் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அமெரிக்கா போயிட்டாங்க. அங்கே தான் மித்ராவை பார்த்துருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல பழைய கதைகளை சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாரதி உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கா, என்னை மன்னிச்சிருமா, என் பேத்தியை கல்யாணம் பண்ணணும் இந்த ஆதி அப்படின்னு நினச்சேன். இப்போ சொல்கிறேன், என் பேத்தி கல்யாணம் நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ரா அழகாட்டு துரையை பற்றி சொல்ல அந்த பொண்ணை தலையில் அடித்து மாற்றிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானியும் கூட்டு சேர்ந்து எல்லாருமே அந்த பொண்ணை அங்கேருந்து சொல்ல முடியாதவாறு தடுத்துறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வழியில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பாட்டி மனசில் நம்ம நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னு மித்ரா அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ஏதாவது பண்ணி எனக்கும் அதிகம் உள்ள கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வைக்கணும், அதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு இந்த பாரதி எதையாவது பண்ணி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா பாட்டி அப்படின்னு சொன்ன நேரம் நான் அதுக்கு இருக்கேன் மித்ரா அப்படின்னு மண்டபத்தில் எல்லார் முன்னாடியே நம்ம ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, என் பேத்தியோட கல்யாணம் நடந்தே ஆகணும், இந்த வாட்டி நிற்கக்கூடாது, இந்த பாரதி எதையாவது ஒன்று பண்ணி என் பேத்தி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ட்ரை பண்ணுவா மாப்பிள்ள அப்படின்னு நம்ம ஆதிக்கிட்ட சொல்ல நேரம், பாட்டி நான் சத்தியம் பண்ணுறேன், உங்கள் பேத்தி நல்லவ இல்லை அப்படின்னு பாரதி ஏதாவது ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது பாட்டி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த உங்கள் பேத்தி எதிராட்டு எந்த எவிடன்ஸும் பாரதியால் கொண்டு வர முடியலைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் பாட்டி, நான் உங்களுக்கு வாக்கு தரேன் அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு கொடுத்துறாங்க. இதை கேட்டு பார்த்துக்கிட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம பாரதி எப்படி நான் உண்மையை கொண்டு வருவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லை, பாட்டிக்கிட்ட தன்னோட கல்யாண ஃபோட்டோவை தூக்கி கொண்டு காட்டுறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுது அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே என்ன சொல்கிற பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி சாக்காராங்க. இந்த பாருங்கள், நானும் அவரும் கணவன் மனைவி தான், எங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் ஆதித்யா தமிழ். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கும்படி அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டாரு. அங்கே தான் உங்கள் பேத்தி மித்ராவை பார்த்துருக்காரு. இதுதான் பாட்டி நடந்திருக்கு. உண்மையாட்டே நான் இதை வெளியே சொல்ல முடியாத அளவு பாவியாக இருக்கேன். அவர் உண்மையை சொன்னால் அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஆயிரும் அப்படின்னு நான் நினச்சி தான் உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. பாரதி அப்போ உன்னோட புருஷன்னா ஆதினா கண்டிப்பாக என் பேத்தி கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க பாட்டி அப்படின்னே சொல்லலாங்க.